2 குழந்தைகளையும் மனைவி விட்டுட்டு போறவன் எப்படி நல்லவனா இருப்பான்? அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? உண்மை எப்படி அவன் சொல்லுவான்? ஒரு பார்ல பாப் சிங்கரோட குடும்பம் நடத்துறவன் எப்படி நல்லவனா இருப்பான்? பொது ஒழுக்கமோ பொது வாழ்க்கைக்கோ திரைப்படத்துறைக்கோ லாயக்கே இல்லாதவன் அவன் என்ன மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? கலை என்பது மக்களுக்கானது. ஒரு கலைஞர்கள் அவன் மக்களுக்கு அறிவு சொல்லக்கூடியது. நேரடியாக சொல்ல முடியலன்னா திரைப்படத்தில் சொல்கிறான். அப்போ பொது ஒழுக்கமே இல்லாத இது போன்ற ஒரு நாதாரிகள் எப்படி மக்களுக்கு பொது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும்? ஊராக பல பெண்களோட தொடர்பு இருக்கும். கடைசி காலத்தில் எங்கே வருவான்? இன்றைக்கி எம்ஆர் ராதா அடிக்காந்தா அந்த காந்தா குஷ்டம் வந்து கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தான்? நீங்கள் அது திரைப்படமாக வந்திருக்கு. இப்படி பல கதை இருக்குது. பல பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் என்னங்கிறாரு, என்னவோ கடன் வாங்கி என்ன படம் பண்ணு. இதுதான் சண்டை, வேற என்ன சண்டை? வேற அந்த பொண்ணுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு குறை இன்னைக்கு வரை சொல்ல முடியும்? சந்தேகப்படதான் செய்வா கொண்டாட்டி. நீ யாரோட போற, எங்க இருக்கிற, எங்க பாருக்கு போற, படம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றியா, இல்லை கதாநாயகியுடைய? சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து வந்து இன்னும் கோர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் நேற்று நடந்த ஐஸ்வரி கணேசன் திருமண விழாவில் கெனிசாவோடு ஜெயம் ரவி கலந்து கொண்டது தான் வந்து சர்ச்சையாக இருக்குது. ஆர்த்தியுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நான் இன்னும் வந்து ஜெயம் ரவி மனைவியாக தான் இருக்கேன், என் பேர் வந்து ஆர்த்தி ரவி தான். இல்லை, இப்போ ஜெயம் ரவி தன்னுடைய பெயரை ரவி மோகன்னு மாற்றிருக்கார். இப்போ அந்த கல்யாணம் ஐஸ்வரி கணேஷ் வீட்டு கல்யாணம் 100 கோடி ரூபாய் செலவு. இந்த கல்யாணம், இந்த பிரம்மாண்ட கல்யாணம் 3 இடத்துல ரிசப்ஷன் நடக்குது. திருமணம் மாலத்தீவு, 1000 பவுன் பொண்ணுக்கான சீதனம். 40 ஏக்கராவில் பெங்களூரில் ஒரு பெரிய தீம் பார்க், அதான் சீதனம், பல கோடிக்கு போகும். இப்படி நடந்த அந்த பிரம்மாண்ட திருமணத்தில் லீலா பேலஸில் ஒரு ரிசப்ஷன். அதாவது நடுத்தர வர்க்கம், மேட்டுக்குடி, அதை விட மேட்டுக்குடி, இப்படி 3 வகையான மக்களுக்கு நீங்கள் ராமச்சந்திர மெடிக்கல் கேட்டகரியாக பிரிச்சுக்கிறார். ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டரில் ஒரு ரிசப்ஷன், ஐடிசி பார்க்கு லீலா பேலஸில் ஒரு ரிசப்ஷன், ஈசிஆரில் ஒரு ரிசப்ஷன். இப்படி இதில் தான் ஒரு 15,000 பேர் திருமணத்தில் ரிசப்ஷனில் கலந்துக்கிறாங்க. திருமணம் மாலத்தீவில். இப்படி தான் அந்த நிகழ்ச்சி. சாதாரண ஒரு கல்வி கூடம், அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிற ஒரு வீட்டு கல்யாணம். இவ்வளோ பெரிய திருமணம் நடக்குதுன்னா இதற்கு என்ன காரணம்னா, பச்சைப்பன் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்த பொழுது இந்த ஐஸ்வரி கணேஷுக்கு அன்றைய இப்போ அமைச்சர் கண்ணப்பா அறிமுகமாகிறார். இளைஞரணி தலைவர் செயலாளர் இருக்கார். கண்ணப்பன் மூலம்தான் இவர் அரசியலுக்கு வர்றார். வந்த பிறகு திருநாக்கரசு ஆதரவாளராக இருக்கார். அதன் பிறகு திருநாக்கரசுலேருந்து போய் முத்துச்சாமியுடைய பினாமியாக மாறிட்டார் ஐஸ்வரி கணேசன். ஆமாம், பல ஆயிரம் கோடி இப்போ சொத்து. கல்வி கொள்ளையர்கள் தான் இந்த தொழில். பழைய இப்போ எம்ஜிஆர்ட்ட ஒருத்தர் இருந்தார், மோகன்தாஸ்ன்னு ஒரு உளவுத்துறை அதிகாரி இருந்தார். அவருடைய மகள் பிருந்தா, அந்த அம்மா தான் இவருக்கு அனைத்து ஆலோசனைகளும். இப்போ இவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளுமை, கல்வி வள்ளல். பச்சைமுத்தை போல் இவர் ஒரு கல்வி வள்ளல். இப்போ இந்த கல்யாணத்துக்கு தான் ஆர்த்தி ரவியும், இந்த கல்யாணத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரையுமே ஆர்த்தி ரவி என்ன ட்வீட் போடுறாங்கன்னா, என்னுடைய கணவன், இன்னும் வழக்கு நடந்துட்டுருக்கு, எனக்கு அவன் கணவன் தான், நான் இன்னும் ஜெயம் ரவியினுடைய மனைவியாக தான் இருக்கேன், 2 குழந்தைங்க இருக்குது, இதன் எதிர்காலம் கருதித்தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ பொது வழியில் அந்த கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரில் ஒரு சிங்கர், ஒரு மது கூடத்தினுடைய ஒரு பாடகி, இப்போ அந்த அம்மாவோட பொது இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்த பிறகு நான் அமைதியாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. நான் ஜெயம் ரவியை இழக்க விரும்பவில்லை. அவன் மனம் திருந்தி என்றாவது ஒரு நாள் வருவாருன்னு நான் காத்திருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இந்த ஐஸ்வரி கணேஷ் திருமணத்தின் நிகழ்ச்சிக்கு மூலம் இல்லை 2 பேரும் ஒரே கலரில் உடை அணிந்து கொண்டு
உய்யாரமாக ஒரே காரில் வர்றாங்க. அப்போது நான் மனைவியாக இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த வழக்கு நடந்த காலத்தில் இவர் கோவாவில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ கோவாவில் தான் இருக்காருன்னு பார்த்தா இப்போ அவர் சென்னையிலேயே இருக்கார். கணவன் மனைவியை போல் நானும் ஜெயம் ரவியும் கலந்து கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்படி தான் போவோம். 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இப்போ அவர் நான் அந்த பெண்ணோடு உறவில் இருக்கிறேன்னு அதை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கும் புதுவெளிக்கு வர்றார். இதை நானோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய குழந்தைகளை பார்த்து கடுமதி. இருந்தாலும் நான் மீண்டும் இவர் திருந்தி வருவார்னு நான் நம்புகிறேன். நான் எல்லா கோயில் குளம் எல்லா பக்கமும் கடவுள் மீது பாரத்தை போட்டுட்டு நான் தமிழ்நாடு கேரளா எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. அவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, அந்த பாடகிட்டு அவர் எப்படியே மீட்டு கொடுங்க. இப்படி தான் ஆர்த்தி குடும்பமும் சொல்லுது. இதில் என்ன பிரச்சனைனா நம்ம இது வரைக்கும் ஆராய்ச்சி செய்து பார்க்கல. நீங்கள் ஆர்த்தியுடைய அம்மா ஒரு தயாரிப்பாளர். அந்த அம்மா இவரை வச்சு நிறைய படம் எடுக்கிறாங்க. எல்லா படமே பெரிய அளவில் லாபம் வரல, தொடர்ந்து தோல்வி. அப்போ தொடர்ந்து தோல்வி நிலைமை வருகிற பொழுது ஜெயம் ரவி என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் என்னை வச்சு படம் எடுக்குங்கிறார். தன்னை ஹீரோவாக படம் எடுக்குங்கிறார். இதுலேயே பல கோடி நட்டம். மீண்டும் சிவாஜியுடைய வீடு ஏலத்துக்கு போனதை போல் சிவாஜியுடைய மான மரியாதையெல்லாம் இப்போ பொது வெளியில் கூவி ஏலம் விட்டதை போல் எங்கள் குடும்ப நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் நான் திரைப்படம் தயாரிப்பதை நிறுத்தி கொண்டதை ஜெயம் ரவி ஏற்றுக்கொள்ளவில்லை. படம் எடுங்க, குறைந்தபட்சம் இவரை வச்சு படம் எடுக்கிறது குறைந்தது ஒரு 50 கோடி ரூபாய் செலவு. அது படம் ஓடலைன்னா 50 கோடி நட்டம். இப்போ 2 14 வயசு 10 வயசு பசங்க, இவர்களை பாதுகாப்பதற்கு எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு கொஞ்சம் செல்வம் பணம் தேவை. அதை இழக்க விரும்பலை. அதனால் இப்போ திரைப்படம் எடுப்பதை நிறுத்தியாச்சு. ஆனால் இவர் நட்டமோ லாபம் என்ன வச்சு படம் எடுங்க, இதுதான் இவருடைய கோரிக்கை. இதுதான் அந்த குடும்பத்திலிருந்து விலகுவதற்கு முழு காரணம் அதுதான். ஆனால் இவர் சொல்றது வேற மாதிரி இருக்குது. அப்படி ஆப்போசிட்டா, என் பணத்தெல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க, என்னோட பாஸ்போர்ட் முதற்கொண்டு அவங்க தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இல்லையா? இதான் நம்ம உண்மை நம்புறது தெளிவாக தெரியுது. இதில் ஒரு 2 குழந்தைகளையும் மனைவி விட்டுட்டு போகிறவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? உண்மை எப்படி அவன் சொல்லுவான்? ஒரு பாரில் பாப் சிங்கரோட குடும்பம் நடத்துகிறவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுவான், எப்படி அவன் நல்லவனாக இருப்பான்? நீங்கள் ஒரு ஏழை பணக்கார சண்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? ஏழை பக்கம். ஒரு வலுவானவனும் வலு இழந்தவனும் ஒரு நோஞ்சான சண்டை பிடிச்சா யாருக்கு கேட்பான்? ஏன்டா அவனை அடிக்கிறேன்னு கேட்பான். ஒரு ஏழை நாடும் ஒரு வசதியான நாடும் சண்டை பிடிச்சா யார் பக்கம் நிற்போம்? இது இயல்பு. அப்போ ஒரு பெண்ணை 2 குழந்தைகளை நியாயம் கேட்குறாங்க, நான் முடிவுக்கே வர முடியலன்னா 2 அழகான குழந்தைகளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு ஒரு இரவு பாரில் பாடுகிற ஒரு பெண்ணோடு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் கல்யாணம் ஆகாமல் அப்படின்னா அவன் எப்படி சரியானவனாக இருக்க முடியும்? அப்போ அவன் பொது ஒழுக்கமோ பொது வாழ்க்கைக்கோ திரைப்படத்துறைக்கோ லாயக்கே இல்லாதவன். அவன் என்ன மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? கலை என்பது மக்களுக்கானது. ஒரு கலைஞர்கள் அவன் மக்களுக்கு அறிவு சொல்லக்கூடியது. நேரடியாக சொல்ல முடியலன்னா திரைப்படத்தில் சொல்கிறான். அப்போது பொது ஒழுக்கமே இல்லாத இது போன்ற ஒரு நாதாரிகள் எப்படி மக்களுக்கு பொது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? இவர்களுடைய திரைப்படத்தை மக்கள் புறக்கணிக்கணும், இவர்களை தூக்கி தெருவில் எறியணும். அப்போ அப்படி செய்தால் அவர்கள் திருந்துவார். திரைத்துறையில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த டிவோர்ஸுமே சர்ச்சையானதில்லை. மியூச்சுவலாக பேசி பிரிஞ்சிருக்காங்க. டிவோர்ஸ் ஆன அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரே காரில் போகிற தான் பார்த்தோம். சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் அவரோட மனைவிலாம் வந்து பிரிஞ்சு போகும்போது கூட சுமூகமாக தான் போனாங்க. ஆனால் இந்த இதில் வந்து இவங்க இவ்வளோ விடாப்பிடியாக இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆர்த்தி இல்லை, ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவன் திருந்தி வருவான்னு அந்த பொண்ணு நினைக்கும். இவ்வளோ ஓப்பனாக அவர் பண்ணிட்டாரு, இனிமேல் இல்லை அதாவது சேர்ந்து வாழ முடியல. இல்லை, நீங்கள் சரத்குமார் திருந்தி வரலையா? சரத்குமார் சாயாவும் ஒரு வீட்டில் இல்லையா? வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அப்போ இப்போ நீங்கள் எப்பவுமே ஊராக பல பெண்களோட தொடர்பு இருக்கும். கடைசி காலத்தில் எங்கே வருவான்? இன்றைக்கி எம்ஆர் ராதா அடிக்காந்தா அந்த கதை தான். குஷ்டம் வந்து கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தான்? நீங்கள் அதுவும் திரைப்படமாக வந்திருக்கு. இப்படி பல கதை இருக்குது. பல பேரை நான் சொல்ல விரும்பல. அதே போல் இந்த ஜெயம் ரவி, ஜெயம் மோகன் பேரை மாற்றினா
ஆர்த்தியுடைய குழந்தைகளுக்கு அப்பாவெல்லாம் போயிடுவாரா? இப்போ அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு 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 அறிவுள்ள சமூகத்தை சார்ந்தவன் அதை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இவரும் 10 வயசு 14 வயசை கடந்து தான் வந்திருப்பார். இப்போ அந்த 10 வயது 14 வயது குழந்தைங்க பசங்க அப்பா அப்படிங்கிற ஏக்கம் இருக்குமா இல்லையா? நீங்கள் ஐரோப்பா நாடுகள்லாம் நீங்கள் சிங்கிள் மதர் சைல்டுன்னு சொல்கிறோம். அவர்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு. அந்த குழந்தைங்க சமூகத்தில் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். என்ன பண்ணுறான்? ஆங்கிலேய நாட்டில் அந்த தாய்க்கும் மகனுக்கும் அத்தனை வசதிகளும் கொடுத்த அந்த கல்வியில் வேலை வாய்ப்பில் அதுக்கு சிறப்பு சலுகை கொடுக்குறான். சிங்கிள் மதர் சைல்டு அதுக்கு சிறப்பு சலுகை. அப்போ அது ஒரு அறிவார்ந்த சமூகம். இப்போ ஜெயம் ரவி பேரை ஜெயம் மோகன் மாற்றிட்டு யாருக்கும் தெரியாமல் போயிருமா? இதை அவர் இந்த பிரச்சனைக்காக மாற்றினாரு. அதுதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. பொது வெளியில் திட்டுறான், காரி துப்புறான், ஒழுக்கமே இல்லாத பயிலுவா அப்படின்னு திட்டுறான். இதுக்காக அது வேற ஆள், இது வேற ஆள். இதுதான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு அவர் மியூச்சுவலாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்தால் நம்ம இந்த அளவுக்கு பாதிப்போமா? ஆனால் ஒரு ஆண் இந்த மாதிரி அவருடைய விருப்பப்படி மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண போகும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரி விமர்சனம் ஆகுது? பெண்ணுக்கு நியாயமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது இந்த சமூகம் எப்பவுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பு தான். அதுதான் விமர்சனமாகுது. நீங்கள் இப்போ ஆர்த்தி மேலே தப்பு இருந்தால் ஆர்த்தியுடைய நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க. கொனிஷாவை கூட்டிகிட்டு இவர் பொது வெளிக்கு வர்றாரு. நீங்கள் ஆர்த்தி இதே பொது வெளியில் ஒருவரோட ஒரு நடிகரோடையோ இல்லை யாராவது ஒருத்தரோட அந்த கதை எப்படி அந்த செய்தி போயிருக்கு? கற்பு என்பது 2 பேருக்கும் பொதுவானதான். ஒழுக்கம் என்பது 2 பேருக்கும் பொதுவானதான். ஒரு பெண் தவறு செய்தால் சமூகமே அழிஞ்சு போயிடும். அவளுடைய வயிற்றில் வளர்ற கரு யாரோ கரு அப்படின்னா அந்த பெண் சமூகம் புறக்கணிச்சு. ஆனால் ஆண் எந்த பெண்ணை வேணால் கூட்டிகிட்டு சுற்றுறான். எந்த பெண்ணை வேண்டுமானாலும் நீங்கள் பொது வழிக்கு கூட்டிகிட்டு வர்றான். அப்போது ஆணுக்கு இருக்கிற அதே ஒழுக்கம் யாருக்கு இருக்குது? பெண்ணுக்கும் வேணும், ஆணுக்கும் வேணும். பெண்ணுக்கு மட்டுமே பொது ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரி, ஆண் பொது ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரன் இல்லைன்னா எந்த சட்டம் சொல்லுது? பல சங்ககால இலக்கியங்களில் ஒருவனுக்கு ஒருத்தி தான். பிறன் மனை நோக்கா பேராண்மைங்கிற யாரையும் குறைவாவோ மலிவாவோ சொல்ல. கோனிஷாவுடைய கணவன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். இவர் டைவர்ஸ் வாங்காமல் அந்த பொண்ணோட லிவிங் டுகெதரில் இருக்கார். இது சமூக ஒழுக்கம் இல்லையா? அப்பா வேற ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கார். அப்போ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை யோசிச்சுப்பார். அதை பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் பாதிப்பு. உங்கள் அப்பா மாதிரி தான் நீ இருப்ப அப்படி தான் சமூகம் சொல்லும். சமூகம் வாரி தூற்றுவது மிக எளிது. அப்போ இந்த சமூகம் உளவாய 3 நாள் ஊர்வாயை மூட முடியாது, கிராமத்து பட முடியும். அப்போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவாவது நீ சரியாக இருக்கணுமா இல்லையா? பொது வெளியில் யாரோ ஒருத்தி கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உனக்கு உன்மீது இருக்கக்கூடிய சமூகத்தில் உனக்கு உன்மீது இருக்கக்கூடிய எல்லா இதுவரை வந்த எல்லா தகுதியும் நீ இழந்தவனாக. ஆர்த்தியை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சது தப்பா, இல்லைனா கெனிசாவோட டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பொது விழாவில் கலந்துக்கிட்டு தப்பு? ரெண்டுமே தப்பு. நீ டைவர்ஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்றாரு. என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க? நீ தான் டார்ச்சர் பண்ணுற. படம் படு. ஏன் ரஜினிட்டு இல்லாத காசா? ஏன் தனுஷை டைவர்ஸ் பண்ணாங்க? இதே காரணம் தான். தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு எது பொருந்துதோ ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் அது பொருந்தும். தனுஷ் இங்கே வெற்றிகரமாக நடிகராக இருக்காரு, ஹாலிவுட்லேயே நடிக்க போயிட்டாரு, பாலிவுட்ல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு இவங்களை தயாரிக்க சொல்லணும்? இல்லை, அதாவது ஏன் கடன் கொடுக்குறவன் பூரா ரஜினியுடைய மருமகன் தான் கடன் கொடுக்கும். அவர் இருக்கிற சொத்து மாதிரி 5 மடங்கு 10 மடங்கு கடன் இருக்கு தனுஷ். அவன் எப்படி கொடுக்குறான்? ரஜினி பொண்ணுடைய கணவன். ரஜினிக்கு ஒரு 5000 கோடி சொத்து தேரும், 2500 கோடி அப்படியே சரியாக வரும். அப்போ வாங்கிக்கலாம். வட்டி குட்டி எல்லாம் போட்டு மொத்தமாக வாங்கிக்கலாம். ஜிவியை தற்கொலை பண்ணி செத்து போனார்ல, அதே போல் வாங்கிக்கலாம். பிள்ளைலாம் தூக்கிட்டு போய் 4 மிதிச்சாது வாங்கிக்கலாம். யார்கிட்ட? தனுஷ்கிட்ட. ரஜினி வந்துடுவார், ரஜினி பொண்டாட்டி வந்துடும், இல்லைன்னா ரஜினி மாமியார்
தனுஷுடைய மாமியார் வந்துடுவார். எல்லாம் ஒரு கணக்கு தான் வட்டிக்காரனுக்கு. அன்புச்செழியனுக்கு இப்படி ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஆர்த்தி அம்மாவும் படம் எடுத்து நிறுத்துறாங்க. இவர் என்னங்கிறாரு, என்னமா கடன் வாங்கின படம் எடு. இதுதான் சண்டை, வேற என்ன சண்டை? வேற அந்த பொண்ணுனுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு குறை இன்னைக்கு வரை சொல்ல முடியலையே. சந்தேகப்படதான் செய்வா பொண்டாட்டி. நீ யாரோட போற, எங்க இருக்கிற, எங்க பாருக்கு போற, படம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றியா, இல்லை கதாநாயகியுடைய ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டியா, பார்க்கத்தான் செய்வா பொண்டாட்டி. அதானே பொண்டாட்டி. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அதே நிலைமை. ஏன் 9 மணிக்கு வீட்டுக்கு வரல? 9 மணிக்கு போன் போதா இல்லையா? ஒரு கோடி போன் போதா இல்லையா? எங்க இருக்க நீ, எங்க இருக்க? இது அவ தான் நல்ல மனைவி. எப்போ அவ எங்கேயே சுற்றி அவங்க கூடயே இருந்தா அவள் நல்ல மனைவியா இல்லை. ஆனால் நீங்கள் சினிமாவில் இதெல்லாம் சாதாரணன்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இல்லை, கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கே போனாலும் நீங்கள் இப்போ குருவி காலையில் கூட்டுலேருந்து கிளம்போம், ராத்திரி எங்கே தெரினாலும் இறைய எடுத்துகிட்டு கூட்டுக்கு வந்துடும். அதே போல் கூட்டுக்கு வருகிறவன் தான் மனிதன், கூட்டுக்கு வருபவன் தான் இயற்கை. ஆனால் இவன் கூட்டுக்கே வர்றதில்லை. அப்போது இந்த சந்தேகம் வருகிற பொழுது தான் ஒரு மனைவி கணவனுக்குமான முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு தான் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்குமான முரண்பாடு. அந்த முரண்பாடு இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஆர்த்தி என்ன நினைக்குதுன்னா, சராசரி தமிழ் பெண்களுக்கு உண்டான மரபோடு என்ன நினைக்குதுன்னா, கண்டிப்பாக ஒரு நாள் திருந்தி வருவார். அது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. முனிஷாவோட புது இடத்துக்கு வருவதெல்லாம் இது ஆர்த்தி குழந்தைகளையும் அசிங்கப்படுத்துவது, அவமதிப்பது, அவர்களுக்கான ஒரு டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம். 10 வயசு குழந்தைக்கு 12 வயசு 14 வயசு குழந்தைக்கும் மன அழுத்தம் கொடுக்குறான்னா அவன் அப்பனாவன் தந்தையாக இருப்பதற்கே தகுதியற்றவன் அவன். நீ மனைவி என்ன வேணால் டார்ச்சர் பண்ணிக்க, அவன் மனைவி. ரோட்டில் புருஷனோட சண்டை நடக்குதா இல்லையா? விலையை விட்டு போயிட்டே தான் இருக்கான். ஏன் முன்னாடி அடிச்சுக்கடா, வீட்டில் வச்சு ஆடுறா, தெருவில் வச்சு அடிக்காதரா, இத்தனை மக்கள் சொல்கிறான். 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கத, எங்கே 4 செவத்துக்குள்ளே வச்சுக்க. அப்போது இப்படி தான் ஒரு தீபாவளி, எனக்கு போன வருஷம் தீபாவளின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மேட்லி பாலத்தில் இறங்கிட்டு இருக்கோம். ஒரு கணவன் ஒரு டிவிஎஸ் 50 ஓட்டுறான், ஒரு கூலி தொழிலாளி, மனைவி உட்காந்துருக்கான், பையன் உட்காந்துருக்கான், ஒரு 7 வயசு பையன். காலையில் விடிஞ்சா தீபாவளி, ஜவுளி கடைக்கு போய் அந்த குழந்தைக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு டார்ச்சர் பண்ணுறான். மொத்த பாடியே 20 கிலோ 5 கிலோ தான் இருக்குது அந்த அம்மா. எது வீட்டு வேலை செய்கிற அந்த முட்டாப்பை எழுதுவா பண்ணால் பாலை இறங்கும்போது இவன் கொடுக்குற டார்ச்சர் என்ன சொல்கிறான்? பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கிற வீட்டுக்கு, அது ட்ரெஸ் எடுக்கலை. அவன் எதுக்கு போகிறான்? குடிக்க போகிறான். வண்டி ஓட தள்ளி விட்டு போயிட்டானுங்க. பின்னாடி போயிட்டு இருக்கேன் பைக்கில், அவனை அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் தேடுறான், அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அந்த அம்மா கீழே விழுந்து ஒரு 30 வயசு 35 வயசு அப்படின்னு நடுக்க கடைசி வரைக்கும் நிற்கல. ஒரு 150 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்போது குடும்பம் சண்டை என்பது எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே இருக்கு. தெருவுக்கு வந்தால் அது அவன் நல்ல கணவனே அல்ல. அதுதான் ஜெயம் ரவிக்கான அளவீடு. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.